Welcome to Visual Today. மார்ச் மாதத்தின் இந்த நாட்களில் உலகத்தின் கவனம் முழுவதும் மத்திய கிழக்கு பகுதியில் தான் இருக்கிறது. இஸ்ரேல், ஈரான் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தொடர்பான டென்ஷன்ஸ் தான் ஹெட்லைன்ஸ் ஆகி வருகிறது. ஆனால் உலகம் முழுவதும் அந்த செய்திகளையே கவனித்துக் கொண்டிருக்கும் போது மற்றொரு பகுதியில் மிகவும் ஆபத்தான ஒரு கான்ஃபிளிக்ட் மெதுவாக உருவாகி கொண்டிருக்கிறது. அது தெற்கு ஆசியாவில் இருக்கும் இரண்டு நாடுகள், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். இந்த இரண்டு நாடுகளின் எல்லை பகுதி பல ஆண்டுகளாகவே பதற்றமானதாக இருந்து வருகிறது. அதற்கு காரணம் அந்த பார்டர் லைன் தான். இந்த எல்லைக்கு கொடுக்கப்பட்ட பெயர் டூரண்ட் லைன். 1893 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த பார்டர் வரையப்பட்டது. ஆனால் அந்த எல்லையை ஆப்கானிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அந்த பார்டர் பகுதியில் கடந்த பல தசாப்தங்களாக டென்ஷன் இருந்து வருகிறது. ஆனால் சமீப காலத்தில் இந்த நிலைமை இன்னும் ஆபத்தானதாக மாறியுள்ளது. பாகிஸ்தான் அரசின் குற்றச்சாட்டு என்னவென்றால், ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்கும் சில மிலிட்டன்ட் குழுக்கள் பாகிஸ்தான் நாட்டுக்குள் தாக்குதல்கள் நடத்துகின்றன. அதில் முக்கியமாக பேசப்படும் அமைப்பு தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான். இந்த அமைப்பை சுருக்கமாக TTP என்று அழைக்கிறார்கள். பாகிஸ்தான் கூறுவதாவது, இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதிகளில் மறைந்து கொண்டு அங்கிருந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல்கள் நடத்துகின்றனர். இதற்கு பதிலாக பாகிஸ்தான் பார்டர் பகுதியில் தனது மிலிட்டரி நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. சில இடங்களில் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மற்றும் செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ் கூட நடந்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் ஆப்கானிஸ்தானில் தற்போது ஆட்சி நடத்தும் தாலிபான் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. அவர்கள் கூறுவதாவது, ஆப்கானிஸ்தான் நிலத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த அனுமதிக்கப்படவில்லை என்று. இந்த பிளேம் கேம் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கை இன்னும் குறைந்து வருகிறது. இதனால் பார்டர் பகுதியில் சிறிய அளவிலான கிளாஷஸ் மற்றும் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் அதிகரித்துள்ளன. இந்த நிலைமை தொடர்ந்து அதிகரித்தால் அது ஒரு பெரிய ரீஜனல் கான்ஃபிளிக்டாக மாறும் அபாயம் இருப்பதாக செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் எச்சரிக்கிறார்கள். ஏனெனில் இந்த இரண்டு நாடுகளும் தெற்கு ஆசியாவின் முக்கியமான நாடுகள். அந்த பகுதியில் ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் உருவானால் அது அந்த இரண்டு நாடுகளை மட்டும் பாதிக்காது. அது முழு சவுத் ஏசியா பகுதியின் செக்யூரிட்டி மற்றும் அரசியல் நிலைமைகளையும் பாதிக்கும். இதனால்தான் உலக அரசியல் ஆய்வாளர்கள் இந்த பார்டர் டென்ஷனை மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது உலகம் முழுவதும் கேட்கப்படும் கேள்வி ஒன்றுதான்: இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் டென்ஷன் ஒரு பெரிய கான்ஃபிளிக்டாக மாறுமா, அல்லது டிப்ளமசி மூலம் இந்த நிலைமை கட்டுப்படுத்தப்படுமா? அடுத்த சில வாரங்களில் நடக்கும் நிகழ்வுகள் இந்த கேள்விக்கு பதில் தரும். உலகத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை தெளிவாக அறிய விஷுவல் டுடேயை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். விஷுவல் டுடே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உலகத்தை விளக்கும் இன்னும் பல கதைகளுக்காக எங்களுடன் தொடர்ந்து இருங்கள்.